புதிய இதயத்தை நான் கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு நான் உங்களுக்குள்ள ஒரு புதிதான என் ஆவியை வைப்பேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் தேவ கிருபை செய்கிறது. நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். கல்லான இதயத்தை உங்களுக்கு எடுப்பேன், சதையான இதயத்தை உங்களுக்கு தருவேன், பழைய இதயத்தை எடுப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை தருவேன். இப்படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவ கிருபை அவனை பிரசன்னமானதினால பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க. It is a grace of God. கடவுளுடைய கிருபை அப்படி செய்கிறது. இப்ப அவர் சொல்றாரு 27ஆம் வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. இங்க பாருங்க, இதுல ஏதாவது மனுஷன் செஞ்சதா ஏதாவது இருக்குதா பாருங்க. நானே சுத்தமானேன், நானே என் கல்லான இதயத்தை மாத்திக்கிட்டேன், நானே புதிய ஆவியை பெற்றுக்கிட்டேன், நான் புதிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், நான் உத்தமனா நடந்துட்டேன், எதுவுமே இல்லை.